அனைவருக்கும் வணக்கம். முனைவர் வா தேவி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, ஆதுமா மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம். தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு, இணையமும் இனிய தமிழும். அதுல இணையம் அறிமுகமும் வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இணையம் அறிமுகம் வரலாறு. உலகையே ஒரு குவளைய கிராமமாக மாற்றிவிட்ட ஆற்றல் வாய்ந்த தொழில்நுட்பம் தான் இணையம்னு சொல்லக்கூடியது. முன்னாடியெல்லாம் நம்ம ஒருத்தரை பார்த்து பேசணும்னால பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்சோடனே மொபைல் எடுத்து நம்ம என்ன பண்றோம், ரொம்ப வேண்டியவங்களுக்கு குட் மார்னிங் போடுறோம், இல்லை நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பக்தி பாட்டு கேட்குறோம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எந்திரிச்சு எந்த வேலையை பார்க்காத அளவுக்கு ஒன்று மொபைல் எடுத்து எல்லாமே இன்னைக்கு செய்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்ததாக இந்த இணையம் பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாக வளர்ந்து வருகிறது. இணையத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை என்ற அளவிற்கு அனைத்து தகவல்களையும் தன்னகத்தை கொண்டதாக இணையம் திகழ்கிறது. என்ன இருக்கு, இல்லை, இதுல இல்லாத எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு படிக்கணும் அப்படின்னாலே நம்ம இந்த கூகுள்ல போய் அந்த தலைப்பை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே என்ன ஆகும், அதுவா அந்த உள்ள செய்தி எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வகுப்புல கிளாஸ் நடக்கும்போதே என்ன ஆன்லைன்லயே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஆன்லைன்லயே நடக்கக்கூடியதாக இருக்கு. அதுல இல்லாத செய்திகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்ததாக திகழக்கூடியது அந்த இணையம். இணையத்தில் செய்திகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா படிக்கலாம். என்னென்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உள்ளூர் செய்தி வரைக்கும் அதுலயே வருது. நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய என்னென்ன செய்தி பார்க்கணுமோ அது எல்லாமே நம்ம அதுலயே பார்த்துக்கலாம். அடுத்து படங்கள் பார்க்கலாம். நம்ம முன்னாடியெல்லாம் தியேட்டர்ல போய் வரிசையில் நின்று ஒரு படமும் பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம இந்த படம் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 2 மாசத்துலயே நமக்கு என்ன நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இணையத்தில் நம்ம படம் பார்க்குற அளவுக்கு படங்களும் பார்த்துக்கலாம். அடுத்து படங்கள் பார்க்கலாம். பாடல்கள் என்ன பாட்டு நம்ம விரும்பி கேட்கணும் இதுதாங்கிறது கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு விருப்பமான பாடல்களோ அந்த பாடல்களையும் போய் கேட்கலாம். அரட்டை அடிக்கலாம் நண்பர்களோடு சேர்ந்து. இன்னைக்கு சொல்லவே வேண்டிய ஒரு வயசு பசங்கள்லாம் இன்னைக்கு சேர்ந்து என்ன பண்றாங்க, எல்லாம் அரட்டை அடிக்கக்கூடிய அளவுக்காக அது அரட்டை அடிக்கக்கூடிய அளவுக்கும் வளர்ந்து வருகிறது. பொழுதுபோக்கலாம். பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை சமையல் குறிப்புகள், விளையாட்டுகள், குழந்தை பாடல்கள், என்னென்ன பாட்டை நம்ம விரும்பி கேட்கிறோமோ எல்லாமே நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். அறிவை பெருக்கலாம். ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக தேவைப்படுறவங்க என்ன பண்ணுவோம், அந்த அறிவை பெருக்கிக்க கூடிய அளவுக்கு அது இணையம் ஒரு சிறந்ததாக காணப்படுகிறது. அப்ப சொற்பொருள் விளக்கம், இணையத்தோட சொற்பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கணினிகளையும் ஒரு மின்னணு வலையில் சங்கிலி பிணைப்பு செய்யப்பட்டது ஒன்றுதான் இணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனை ஆங்கிலத்தில் வேர்ல்டு வைட் வெப் என்பர். அதை சுருக்கமாக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா WWW என்றோம். இதனை W3 த வெப் என்றும் அழைக்கலாம். இணையத்தோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய உலகம் இணைய வழிகாட்டுதலின்படி ஒரு பெருமையான பீடு நடை போடுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அது அத்தகைய அரிய கண்டுபிடிப்புக்கு முதல்ல யார் வித்துட்டு அப்படின்னா, பிரிட்டானிய நாட்டு அறிஞரான சார்லஸ் காச்மேன் ஆகியோர் ஆவார். தொலைபேசி கம்பி வழி தகவல் அறியும் சேவை 1980 பிரான்ஸ் நாட்டில் மினிடெல் என்பவர் தொலைபேசி வழியாக கம்பி வழியாக தகவல் அறியும் சேவையை துவங்கி வச்சார். 1992 நவம்பர் மாதம் டெல்பி என்ற நிறுவனம் பெரிய அளவிலான தகவல் சேவையை அப்பதான் அவங்க தொடங்கவே ஆரம்பிக்கிறாங்க. 1992. வலைப்பின்னல் 1994 WWW என்ற வலைப்பின்னலாக அமைந்த அமைப்பு உலகின் பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக உருமாற்றம் பெற்றதாக கூறப்படுகின்றன. உலகின் முதல் இணையதளம் அப்படின்னா அர்பாநெட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இணையதளம். கலிபோர்னியா மற்றும் உடா மாகாணங்களில் இருந்த கணினிகளை இணைத்து அமெரிக்க நாட்டுல பாதுகாப்பு துறையின் எதிரிகளுக்கு தெரியாமல் தன்னுடைய இராணுவ தகவல்களை பகிர்ந்து கொள்ள இந்த குறியீடு பயன்பட்டதாக கூறப்படுகின்றன. தமிழில் முதல் இணையதளம். தமிழை இணையதளத்தில் கொண்டு சேர்க்கின்ற முயற்சியில் முதலிடத்தில் இருப்பவர்கள் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை தமிழர்கள். தமிழ் இணையதளத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் சிங்கப்பூர் பேராசிரியர் கோவிந்தசாமி ஆவார். இவர் சீனாவிற்கு சென்ற பொழுது அவரது நண்பரிடம் தமிழின் பெருமையை எடுத்து கூறுவதற்காக சென்றுள்ளார். 1995 அக்டோபரில் சிங்கப்பூர் அதிபர் திரு ஓங்டாங் தொடங்கி வைத்த ஜெர்னி வேர்ல்ட் ஹம் அண்ட் நேஷன் அத்தாலஜி ஆஃப் சிங்கப்பூர் போயட்ரி என்கிற 4 தேசிய மொழி கவிதைகளுக்கான வலைத்தளத்தில் தான் முதலில் தமிழ் இணையம் பிரவேசம் செய்தது. இதை சாதித்த இன்டர்நெட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் குழுவின் கோவிந்தசாமியும் அவரது நண்பர்களோடு இணைந்து பணியாற்றிய வல்லுநர்கள் டாக்டர் டாண்டின் வீலியோஸ் ஹோக் யாங் ஆகிய 2 சீனர்களும் முதல் தமிழ் பக்கத்தை வலையேற்றியிருக்கிறார்கள்.
இணையத்தை வழிநடத்துவோர். இணையத்தை தனி மனிதனோ அல்லது குழுவோ கட்டுப்படுத்துவதில்லை. எனினும் இதனை வழிநடத்த இணைய கழகத்தை கணினி வல்லுநர்கள் எந்த லாப நோக்கமே இல்லாம நடத்தி வருகின்றனர். இவற்றுள் IIS, IETF ஆகிய 2 கழகங்கள் குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கின்றன. IAB இதன் பிரிவு இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் போர்டு. IETF இதன் பிரிவு இன்டர்நெட் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் கோர்ஸ். IAB என்பது கணினிகளை இணையத்தில் இணைப்பதற்காக வரையறைகளை அளிக்கிறது. இணையத்தில் இணைந்துள்ள கணினிகளுக்கு முகவரிகளை இது வழங்குகிறது. மேலும் தேவைப்படுகின்ற நேரங்களில் தேவைப்படுகின்ற வரையறைகளை மாற்றி அமைக்கும் பணியையும் இந்த கழகம் செய்து வருகிறது. IETF என்பது கணினியின் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்தும் அதனால் இணையத்தில் ஏற்பட வேண்டிய மாறுதல்கள் குறித்தும் முடிவு செய்வதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இப்ப இணைய வசதி பற்றி பார்க்கலாம். இணைய வசதிகளை வழங்கும் நிறுவனங்களிலிருந்து கட்டணம் செலுத்தி இணைய இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சில நிறுவனம் இணையத்துக்கு இந்த இணைப்புக்கு எந்த வசூலும் இல்லாமையே நமக்கு வழங்குகிறது. சில நிறுவனங்கள் பார்த்தா அப்படின்னா இதுக்கு இவ்வளவு பணம் கட்டினாதான் உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுக்குதான் அந்த கட்டணம் வசூலிக்கிறார்கள். இத்தகைய சேவையை வழங்கும் நிறுவனங்கள் ஆங்கிலத்தில் சர்வீஸ் புரோவிடர் என்று அழைக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் GPR, MCI, SRINT, UUNET, AOL ஆகிய நிறுவனங்கள் இந்த இணைய சேவையை வழங்குகின்றன. இந்தியாவில் BSNL, PSNL, டிஷ்நெட், சஃபி, ஏர்டெல், ரிலையன்ஸ், டாடா, இண்டிகாம் முதலிய நிறுவனங்கள் இந்த சேவையை அளிக்கிறது. இணைய இணைப்பு பெறுவதற்கு கணினி, தொலைபேசி இணைப்பு, மோடம் ஆகிய 3ம் இருந்தால் நமக்கு அந்த இணைப்பு பெறுவதற்கு இது ஒரு வசதியாக இருக்கும். இணைய வசதி வழங்கும் நிறுவனங்களிடம் கட்டணம் செலுத்தி இணைப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதன் பிறகு நாம் பயன்படுத்தும் அளவிற்கு ஏற்ப உரிய தொகையானது முன் தொகையாகவோ பின் தொகையாகவோ செலுத்த வேண்டும். இணைய முகவரி அப்படின்னா அந்த இணைய முகவரியை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் மற்றும் முகவரி இருப்பது போல ஒவ்வொரு இணையதளத்திற்கும் ஒரு பெயர் மற்றும் முகவரி இருக்கிறது. இதனை இணைய முகவரி என்று கூறுவர். இன்டர்னல் புரோட்டோகால் என்பது சுருக்கமாக IP ஆகும். இதன் பொருள் உள்ளமை செம்மை நடப்பு வழக்கு என்பதாகும். இப்போ HTTP அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால் என்பதும் சுருக்கமாக அந்த HTTP அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம்ல, அதை நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு நூலோட முகவரியை போய் பார்க்கணும். இப்போ ஒரு நூல் கிடைக்கணும் நமக்கு, அப்போ அது முகவரி எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எல்லாத்துலேயுமே அந்த HTTP அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ WWW அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் வெப் என்பதோட சுருக்கமாக காணப்படுகின்றன. மரத்தடி அப்படின்னு ஒன்று இருக்கு. குறிப்பிட்ட ஒரு இணையத்திற்கு வழங்கப்படக்கூடிய பெயராக அது சொல்லப்படுகின்றன. காம் அப்படிங்கிறது காமர்ஸ் என்பதன் சுருக்கமாக இந்த இணையதளத்தின் தன்மை குறிப்பிடப்படுகின்றன. உலக இணைய வரலாற்றில் சில குறிப்பிடத்தக்க செய்திகளும் அது என்னென்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற ஆண்டையும் பற்றி நம்ம பார்ப்போம். 1969 இரு கணினிகளுக்கிடையே லாக்இன் என்ற சொல் முதலில் அனுப்பி பரிசோதனை செய்யப்பட்டது 1969. 1971 முதலாக 23 இணைய பல்கலை இணைப்புகள் மூலமாக புகழ்மிக்க 23 பல்கலைக்கழகங்கள் இணைக்கப்பட்டன. 1972 பொதுமக்களுக்காக இந்த தொடர்பு சாதனம் முதலில் இயக்கியும் காட்டப்பட்டது. இதே ஆண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் இமெயிலை டாக்கம் என்ற உடன் வடிவமைத்து வெற்றி கண்டார். 1974 இணைப்புகள் 100 எண்ணிக்கையாக அதிகரித்தது. 1976 முதலாவது மின்னஞ்சல் இமெயில் பிரித்தானிய மகாராணியால் அனுப்பப்பட்டது. இவர்தான் மின்னஞ்சல் அனுப்பிய முதல் அரசவை தலைவராகவும் சொல்லப்படுகிறார். 1991 உலகளாவிய வலைப்பின்னல் WWW நடைமுறைக்கு வந்தது. 1998 கூகுள் வருகை புரிந்ததாக கூறப்படுகின்றன. 1999 மை ஸ்பேஸ், பேபல் இவற்றின் வருகையுடன் பிளாக் என்ற சொல் பயன்பாடு ஏற்பட்டது. 1988 கணினிகளின் வைரஸ் தாக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றன. இப்போ இணையம் இதை எப்படியெல்லாம் பயன்படுது நமக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இணையம் உண்மையிலேயே விந்தையானது. ஒரு மனிதனுக்கு ஓரளவு நேரமும் இணையத்தின் உலவுவதற்கு புரிதலும் இருந்துவிட்டால் உலகையே அவன் கைக்குள் கொண்டு வந்து விடலாம்.
இணையம் விரிந்து பறந்து கிடக்கும் இந்த உலகையே நம் வீட்டுக்கு கொண்டு வரும் ஆற்றல் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றன. உலகையே குவளைய கிராமமாக மாற்றும் அதிசய சக்தி வாய்ந்தது இந்த இணையம். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கும் செயல் வன்மை மிக்கது. ஆதாரங்களை கண்முன்னே கொண்டு வந்து கொட்டும் கருத்து பெட்டகமாகவும் இந்த இணையம் இன்னைக்கு திகழ்கிறது. இணையத்தின் வழி புதியன புகும், அறிவை பெருக்கும், சிந்தனை செழிக்கும். இதன் மூலம் தகவல்களையும் நல்ல நல்ல தகவல்களையும் நம்ம பெறலாம். தகவலோட பெறுறதை மட்டும் இல்லாம யாருக்கு எந்த தகவல் தேவைப்படுதோ அதையும் நம்மளால அதுல கொடுக்க முடியும். தகவல்களை பெறலாம், அளிக்கலாம், தொகுக்கலாம். எவ்வளவு செய்தி வேணும் நம்ம தொகுத்து எடுத்துக்கலாமோ, ஒரு ஆய்வுக்கு தேவையான செய்திகள் வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தொகுப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொருள்களை விற்கலாம், வாங்கலாம், கல்வி பயிரலாம், பயிற்றுவிக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு நிறுவனங்களை பார்த்தோம் அப்படின்னா இணையத்து வழியாக என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் நமக்கெல்லாம் எங்க என்னென்ன இருக்குங்கிறதே தெரியாது. ஒன்னொன்னா இந்த விளம்பரத்தினாலே என்ன பண்றாங்க, நிறைய விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு இணையம் ஒரு வெற்றியோட செயல்படுகிறது. எவரும் எங்கிருந்தும் எந்த தகவல்களையும் 24 மணி நேரமும் நாடு, இனம், மொழி என்ற எத்தகைய வேறுபாடு இல்லாமல் சோசியலிச ஊடகமாக இந்த இணையம் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் தொலைவில் இருப்பவர்களை கண்காணிக்கவும் முடியும். இப்ப நம்ம ஒன்னோட வீடியோ கால்ல போய் பேசுறோம்ல, யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல, நம்ம சொந்தக்காரங்க அது பிரிஞ்சு ரொம்ப நாளா இருந்தாலும் என்ன பண்றாங்க, நம்ம அன்னன்னைக்கு அவங்களோட பார்த்து பழகுற மாதிரி ஒரு வாய்ப்பை என்ன பண்ணுது, இணையம் ஏற்படுத்தி கொடுக்குது. பார்த்து பேசுறோம். இதன் மூலம் தொலைவில் இருப்பவர்களை கண்காணிக்க முடியும். இவற்றின் வழி சாதனங்களையும் தகவல்களையும் கருத்துக்களையும் பங்கீடு செய்து கொள்ளவும் முடியும். இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எங்க இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாது. உடனே ஏதோ லொகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போட்டு நம்ம எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளால என்ன பண்ண முடியுது, காமிக்க முடியுது, பார்க்க முடியுது. இணையத்தின் வாழும் கனடாவில் வாழக்கூடிய குயின்ஸ்ரஸ் துரை சிங்கம் தமிழர் தகவல் 2001ஆம் ஆண்டு மலருக்காக எழுதிய கட்டுரையில் இணைய பயன்பாடு பற்றிய தமிழ்நாட்டில் சங்க இலக்கிய கூட்டம், புட்டபர்த்தியில் சத்யா சாய் பாபா விழா, விஸ்வநாதன் ஆனந்தின் சதுரங்க விளையாட்டு, மெல்போர்னில் காவடி, மல்லாவில் கன்னிவெடி, கண்டகாரில் கண்ணீர் புகை என்று எதை வேண்டுமானாலும் நினைத்தவுடன் இழுத்து பிடித்து அது குறித்து அத்தனை தகவல்களையும் சேகரித்து விடக்கூடிய அதிசய உலகமாக இந்த இணையம் விளங்குகிறது. இணைய மாநாடுகள் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 1994ஆம் ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழும் கணிப்பொறியும் என்னும் தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த மாநாட்டுல தமிழ் விசை பலகை கீபோர்டு தரப்படுத்துதல் பற்றிய கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கருத்தரங்கு பின்னாளில் நடந்த இணைய மாநாடுகளுக்கு ஒரு முன்னோடியாக இந்த கருத்தரங்கம் செயல்பட்டது. முதல் உலக தமிழ் இணைய மாநாடு. இதனைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு தமிழ் கணினி மற்றும் இணைய மாநாடு முதல் உலக தமிழ் இணைய மாநாடு ஆகும். இரண்டாவது உலக இணைய மாநாடு அப்படின்னா 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் சென்னையில் 2வது உலக இணைய மாநாடு நடைபெற்றது. தமிழ் இணையம் 99 என்னும் பொறுமையில் அமைந்த இந்த மாநாட்டில் டாப் என்ற இருவகை எழுத்துக்களும் தமிழ் இணையம் 99 என்ற விசைப்பலகையும் கீபோர்டு சொல்லக்கூடியது என்ற விசைப்பலகையும் தரப்படுத்தப்பட்டன. 3வது உலக தமிழ் இணைய மாநாடு. சிங்கப்பூரின் 3வது உலக தமிழ் இணைய மாநாடு 2000ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ் மென்பொருள் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இந்த மாநாட்டின் விளைவாக உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் உத்தமம் என்று சொல்லக்கூடியது தோன்றியது. 4வது உலக தமிழ் இணைய மாநாடு மலேசியாவில் நடைபெற்றது. இம்மாநாட்டை உத்தமம் என்ற அமைப்பு மலேசிய அரசுடன் சேர்ந்து சிறப்பாக நடத்தியதால் தரப்படுகிறது. 5வது உலக தமிழ் இணைய மாநாடு. 5வது உலக தமிழ் இணைய மாநாடு அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் ஃபாஸ்டர் சிட்டி என்ற நகரில் 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றன. இந்த மாநாட்டினை உத்தமம் என்ற அமைப்பின் அமெரிக்க கிளையும் பெர்க்லி பல்கலைக்கழகத்தின் தென் ஆசிய மொழித்துறையும் இணைந்து நடத்தின. 6வது உலக தமிழ் இணைய மாநாடு. இந்த மாநாடு 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22, 23, 24 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றன. இந்த மாநாட்டை தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் அண்ணா பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தின. இந்த மாநாட்டிற்கு உத்தமம் மற்றும் கணினி தமிழ் சங்கம் ஆகிய அமைப்புகள் ஆதரவு தந்தன. மின்னஞ்சல் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவருக்கு ஒருவர் செய்திகளை பரிமாறிக்கொள்ள கடிதம் அனுப்புவது என்பது நடைமுறையில் இருந்து வருகிற ஒரு வழக்கமாகும்.
மின்னஞ்சல் என்பது மின்னணு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி செய்திகளை எழுதுதல், அனுப்புதல், பெறுதல் என்ற முறையாகும். முன்னாடிலாம் உட்காந்து லெட்டர் எழுதணும், லெட்டர் எழுதி நம்ம லெட்டர் போட்டோம்னா அங்க போய் கிடைக்கிறதுக்கு, யாருக்கு நம்ம அனுப்புறோமோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அவங்க வந்து எது செய்திகள் எழுதி போட்டு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் ஆகும். இன்னைக்கு என்ன பண்றோம், எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், மின்னஞ்சல் முறையிலேயே ஒண்ணு டைப் செய்து நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு நிலையில நமக்கு இணையம் பயன்படுகிறது. இதனை ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக் மெயில் என்பர். இதன் சுருக்கம் தான் இமெயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனை முதலில் செயல்படுத்தியவர் நம் நாட்டை சேர்ந்தவரான சபீர் பாட்டியா என்பவர் ஆவார். மின்னஞ்சல் அனுப்புவதற்கு முதலாக 1995ஆம் ஆண்டு ஹாட்மெயில் என்ற சேவையை தொடங்கினார். இது மட்டும் இல்லாம இப்போது ஜிமெயில், யாஹூ மெயில், அவுட்லுக், எக்ஸ்பிரஸ், மொசிலா தண்டர் பேட், ரீடி ஃபெமெயில் மூலமாகவும் இலவசமாக அந்த மின்னஞ்சல் அனுப்பக்கூடிய ஒரு முறை நடைபெறுகிறது. மின்னஞ்சல் முகவரி. ஒரு கடிதம் எழுதி அனுப்பும் பொழுது அதில் 2 முகவரி அல்லது அனுப்புனர் பெறுநர் முகவரிகள் இருத்தல் வேண்டும். ஒரு கடிதம் யாரிடமிருந்து வந்தது என்பதை அறிவதற்கு அனுப்புனர் பெயரை நம்ம போடணும். முகவரி யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முகவரியில நம்ம யாருக்கு சேருதோ அதை வந்து பெறுநர் அப்படிங்கிற முறையில நம்ம தர வேண்டும். எனவே மின்னஞ்சல் அனுப்பவும் பெறவும் மின்னஞ்சல் முகவரி ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு மின்னஞ்சல் முகவரியில் 4 பகுதிகள் இருக்கும். கடவுச்சொல் என்பது ஒருவருடைய மின்னஞ்சல் முகவரியை திறக்கும் திறவுகோல் ஆகும். இதை பிறர் அறியாதவாறு மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் குறைந்தபட்சம் 6 எழுத்துக்கள் அல்லது எண்கள் இருக்க வேண்டும். அதிகபட்சம் 10 எழுத்துக்கள் அல்லது எண்கள் இருக்கும். மின்னஞ்சல் அனுப்பும் போது நம்ம என்ன கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது, கோபத்தில் இருக்கும்போது மின்னஞ்சல் அனுப்பக்கூடாது. ஏன்னா அப்படி இந்த கோபமா யார் மேலேயும் நம்ம கோபமா இருக்கும்போது இங்க நம்ம தட்டச்சு செய்யும் போது கூட தவறான ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி விடலாம். அதனால கோபமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மின்னஞ்சல் அனுப்பக்கூடாது. அனுப்பும் மின்னஞ்சலை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்க்க வேண்டும். நம்ம டைப் பண்றது ஒன்னா இருக்கும், அங்க போய் உட்காரக்கூடிய அந்த எழுத்து வேற மாதிரியா இருக்கும். அதனால ஒரு முறைக்கு நம்ம 2 முறை என்ன பண்ணணும், படித்து பார்த்து அதுக்கு மேல அனுப்ப வேண்டும். மின்னஞ்சலை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். அதனால் காலம் வீணாவதை தவிர்க்கலாம். சுருக்கமா இருக்கணும், எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியும் அந்த அளவுக்கு அந்த தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு வந்த மின்னஞ்சலில் உள்ள கவிதைகள், படங்கள் உள்ளிட்டவற்றை பிறருக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். ஒருவருக்கு அதை எழுதியிருக்கோம், கவிதைகளோ இல்ல ஏதோ ஒரு படமோ ஏதோ ஒரு செய்தியோ அனுப்பியிருக்கோம்னா அது அப்படியே இன்னொருத்தருக்கு அனுப்புவது தவறு அப்படிங்கிறாங்க. மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பும் பொழுது எந்த மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பப்படுகிறது என்பதை தெளிவாக நம்ம பார்த்து குறிப்பிட வேண்டும். குறிப்பு சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் புரியும்னு சொல்ல முடியாதுல்ல, அப்ப குறிப்பு சொற்களை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த சொற்கள் பலருக்கு புரியாமல் போகலாம். இப்ப எடுத்துக்காட்டா வந்து ஹவாரியோ அப்படின்னு கேட்கறதுக்கு HRU அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் அது புரியும் சொல்ல முடியாது, சரியா? அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதற்கு பதிலை எதிர்பார்க்கின்றவர் எந்த குறிப்பை மறுக்காமல் எழுதினால் மின்னஞ்சலுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கும். இவை போன்ற நடைமுறைகளை பின்பற்றுவதன் வாயிலாக மின்னஞ்சல் தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள நம்மால் இயலும். இணைய வழியாக கலந்துரையாடல். இணைய வழி கலந்துரையாடல் என்பது ஏதேனும் ஒரு பொருள் பற்றி ஆக்கப்பூர்வமான முறையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணையம் வழி கூடி பேசுவது. அன்னைக்கு எவ்வளவு கருத்தரங்கம்லாம் அது வழியா நடக்குது இல்ல, நிறைய பேர் சேர்ந்து அதில் என்ன பண்றோம், ஒன்று சேர்ந்து அந்த கருத்தரங்கத்தை கவனிக்கும்படியாக இருக்குல்ல, அதான் அந்த இணைய வழி கலந்துரையாடல் அப்படிங்கிறது. இந்த கலந்துரையாடலுக்கு இமெயில் குரூப் அமைக்க வேண்டும். இந்த குழுவினர் குறிப்பிட்ட நாள், நேரம் ஆகியவற்றை முன்கூட்டியே தொலைபேசி வழியாக அல்லது மின்னஞ்சல் மூலமாக முடிவு செய்து கொள்வர். பின்னர் குறிப்பிட்ட அந்த நாளிலும் நேரத்திலும் அந்த குழுவின் கணினி முன் அமர்ந்து கலந்துரையாடலாம். இப்போ வினாக்கள், இப்போ இவ்வளவு பத்தி இணையத்துல என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு, எப்படி அதை பயன்படுத்தலாம், என்னென்ன அதுல போய் பார்க்கலாம் நம்ம அப்படிங்கிறத நிறைய செய்திகளை பத்தி பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்கு. இணையத்தை பத்தி நம்ம எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு செய்திகளும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இதுல கேட்கக்கூடிய வினாக்கள் பத்தி பார்ப்போம். 2 மதிப்பெண் வினா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த உலகை குவளைய கிராமமாக மாற்றும் ஆற்றல் வாய்ந்த தொழில்நுட்பம் எது? 2வது, இணையம் விளக்கம் தருக. 3வதாக, WWW என்பதன் விரிவாக்கம் என்ன? தொலைபேசி. 4வது, தொலைபேசி கம்பி வழியாக தகவல் அறியும் சேவையை கண்டுபிடித்தவர் யார்? 5வது, தகவல் சேவையை தொடங்கிய நிறுவனம் எது? 6வது, உலகின் முதல் இணையதளம் எது? 7வது, தமிழ் இணையதளத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்?
இது வரைக்கும் 2 மதிப்பெண் வினாக்கள் பத்தி பார்த்தோம். இப்ப 5 மதிப்பெண் வினாக்கள். 1 இணையத்தின் பயன்கள் யாவை? 2 மின்னஞ்சல் பற்றி எழுதுக. 3 கடவுச்சொல் விளக்கம் தருக. 4 மின்னஞ்சல் உருவாக்கம் பற்றி எழுதுக. 5 மதிப்பெண் வினாவும் முடிந்தது. இப்போது 10 மதிப்பெண் வினாக்கள் பற்றி பார்க்கலாம். 1 உலக இணைய வரலாற்றில் சில குறிப்பிடத்தக்க செய்திகளும் அவ நிகழ்ந்த ஆண்டுகளும் பற்றி விவரி. 2 மின்னஞ்சல் அனுப்பும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியவை யாவை? விளக்கம் தருக. நன்றி.